ஒரு காட்டில் முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தன. இருவரும் நண்பர்களாகவே இருந்தனர். ஒரு நாள் இருவருக்கும் ஒரு ஓட்டப்போட்டியை நடத்த வேண்டும் என்று அவைகளுக்குள் முடிவு செய்து கொண்டன. அதன்படி தொலைவில் உள்ள ஒரு தென்னை மரத்தை இலக்காக கொண்டு யார் அந்த தென்னை மரத்தை முதலில் தொடுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்று நிர்ணயித்தன. அதன்படி முயலும் ஆமையும் ஓட தயாரானது. அப்போது முயல் நினைத்து கொண்டது, நாம் வேகமாக ஓடிவிடுவோம், நம்மோடு போட்டி போட எந்த தகுதியும் இந்த ஆமைக்கு கிடையாது என்று முயல் நினைத்து கொண்டது. ஆனால் ஆமையோ முயன்று எப்படியாவது நம் வெற்றி அடைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த போட்டியில் கலந்து கொண்டது. தலைகணத்தோடு முயலும் ஓட ஆரம்பித்தது. பாதி தூரம் வந்து திரும்பி பார்க்கும்பொழுது ஆமை மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த முயலுக்கு சிரிப்பாக இருந்தது. சரி, ஆமை நம் அருகில் வரும் வரை நாம் கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று கண்ணை மூடி அப்படியே உறங்க ஆரம்பித்து விட்டது. ஆமை மெதுவாக சென்றாலும் முயற்சியை விடாமல் அந்த தென்னை மரத்தை சென்று அடைந்தது. கண் விழித்து பார்த்த முயலுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால், வெற்றியாளர்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருப்பார்கள். தங்களோடு போட்டி போடக்கூடிய யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். அதேபோல் எப்பொழுதும் முயற்சியோடு அவர்கள் இருப்பார்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்.